யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போனதின் காரணமாக அழுது கொண்டே இருக்கிறார். பல வருடங்கள், தசாப்தங்கள் என்ன செய்கிறார்? அழுது குருடராக மாறுகிறார். அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்ன நேரத்தில் நீங்க இப்படியே யூசுஃபை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறீர், அழிந்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் என்ன செய்வீங்க இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது வேதனையும் எனது உள்ள கிடக்கைகளையும் நான் அல்லாஹ்விடமே என்ன செய்கிறேன், நான் முறைப்படுகிறேன். அதாவது உங்கள்கிட்ட நான் என்ன செய்யல, நான் முறைப்படவில்லை. அதனால தான் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாருன்னா ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன், அதாவது பொறுமையே என்னது, வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற வார்த்தை என்ன செய்கிறார், சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை அல்லாஹு தஆலா நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார். அதை நம்ம அடையாளம் கண்டறணும். அதை நம்ம என்ன செஞ்சிடணும், நான் ஒரு இந்த நிரந்தர சோதனையில இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது ஒரு சோதனை தான், என்ன கஷ்டத்துல விளங்கிடும். நான் இது ஒரு பெரிய நாம் ஒரு அங்கவீனமாக இருக்கலாம், நான் ஒரு பேச முடியாதவனாக இருக்கலாம், எனக்கு பல கஷ்டங்கள் என்ன செய்யலாம் இதுல இருக்கலாம், பொருளாதார ரீதியாக நான் எதை தொட்டாலும் நஷ்டப்படுகின்ற அமைப்பிலேயே அல்லாஹ் தஆலா என்னை என்ன செய்திருக்கலாம், வைத்திருக்கலாம். இப்படி போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அடையாளம் கண்டுட்டோம்னா அங்கலாய்ப்பதை விட, அதிலிருந்து நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். அதே நேரம் அங்கலாய்ப்பதை விட அதை ஒரு பொறுமையாக அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை வழங்குவதற்கான தந்த சந்தர்ப்பம் என்று நம்ம விளங்கினோம் என்று வைங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஆர்வம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க ஒரு உதாரணத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக என்ன செய்றான், தேர்ந்தெடுக்கிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன, என்னோடு ஹாரூனை துணையாக என்ன செய்ய அல்லாஹ் அனுப்பு. ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட அவர் தெளிவாக பேசுவார், என்னை விட அவர் தெளிவாக பேசுவார். அவர் சொல்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு குர்ஆன் வசனம் நாம் பார்க்கிறோம், வலா யன்தலிகு லிசானி, என்ற நாக்கு என்ன செய்யாது, சரியாக பேச வராது, அதனால ஹாரூனை என்னோடு என்ன அனுப்பிவிடியா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு நபியை செலக்ட் பண்றான், பிரச்சாரத்துக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான், அவருக்கு ஒழுங்கா பேச்சு வராது. பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் அல்ல, பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர்கள் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அந்த தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் பேசக்கூடியவர் அல்ல, தெளிவாக சொல்லக்கூடியவர் அல்ல, தெளிவாக மற்றவர்களோடு வாதிக்கக்கூடியவர் அல்ல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை எப்படின்னா, யா அல்லாஹ் என்ன, அதாவது ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்ற நாக்கிலே இருக்கக்கூடிய அந்த முடிச்சை நீ அவிழ்த்து விடு, அப்படி என்று சொல்லி என்ன செய்றாரு, துஆ கேட்கிறார். ஆனால் இந்த எந்த துஆவிலும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நீக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, துஆ கேட்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் பேசுகிற நேரத்தில் அவர் அடுத்த தரப்பு விளங்கக்கூடிய அமைப்பில் எனது நாக்கிலிருந்து முடிச்ச என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு என்று கேட்டார். துணையாக எனக்கு என்ன ஹாரூனை அனுப்பு என்று கேட்டார்கள். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட போகிறேன், உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயக்காரனை எதிர்கொள்ள போகிறேன் என்கின்ற நேரத்தில் இதை நினைத்து அவர் என்ன செய்யவில்லை, சங்கடப்படவில்லை. தனக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்று நினைத்தாரே தவிர சங்கடப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு நபியால் இதை அங்கீகரிக்க முடியும். அல்லாஹ்விடத்தில் அவர் நினைத்திருந்தால் ஹாரூனை என்னோடு அனுப்பு என்று சொல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்கலாம், முழுமையாக அந்த ஃபசாஹத்தை அந்த தெளிவை எனக்கு தாண்டி என்ன செய்திருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்திருக்கலாம், பிரார்த்திக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஒரு நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. நிரந்தர சில சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு இப்படி அமைத்து விடுகின்ற பொழுது மனிதன் அதை பொறுமைசாலியாக இருந்து மற்றவர்களிடத்தில் முறைப்படாத அமைப்பில் அதை கையாள்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வரலாற்றில் எவ்வளவோ படிக்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதை விட்டு அது ஒரு நாள் 2 நாள் நிலைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். மற்றவர்கள் எல்லாம் பகைத்து இறுதியாக மனைவி மாத்திரம் இருந்து மனைவி கூட சஞ்சலப்படக்கூடிய இடத்த அளவுக்கு அவருடைய நோய் என்ன செஞ்சுட்டு பல வருடங்களாக அவரிடத்தில் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அவர்கள் கேட்ட நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் பல நாட்களாக நீண்ட நாட்களாக கேட்டார்கள். நாம் என்ன செய்து விடக்கூடாது, எல்லா விஷயங்களையும் புரிந்துவிடக்கூடாது. சில பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்து இறுதியில் கேட்டவைகள். சில அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை எல்லாம் மிக நீண்ட காலம் பொறுமையாக இருந்து இறுதியாக கேட்டதுதான், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவைகள் அல்ல. அவர் பொறுமையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனிதனால் என்ன அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வார நேரத்தில் அவர் பிரார்த்தனையாக என்ன செய்கிறார், கேட்டு விடுகிறார். அல்லாஹ் உடனே என்ன செய்கிறார், அதை கபூல் செய்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயதாகும் வரைக்கும் தன் குழந்தை பத்தி என்ன செய்யல, அவர்
பிரார்த்தனை செய்யவில்லை. வயதாகிய பின்னால் குழந்தை வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அவர் என்ன செய்கிறார்? தள்ளப்படுகிறார். அப்போ பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் அவனது சுன்னத்தை, அவனது நிர்வாகத்தை என்னில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான், எனக்கு என்ன அருள் செய்திருக்கிறான். நிறைய பேர் அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை தந்திருக்கிறான் என்ற சிந்தனையிலே இல்லாமல் இருக்கிறோம். நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையிலே அல்லாஹ் தஆலா உங்கள் வார்த்தையை மதிக்கிறான், உங்கள் வார்த்தைக்கு கண்ணியம் தருகிறான், உங்கள் வார்த்தையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான்னு புரிஞ்சிருந்தோம்னா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம அதாவது சகட்டு மேனிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், எல்லா பிரச்சனைகளை யூஸ் பண்ண மாட்டோம். காரணம் அல்லாஹ் என்னை மதிக்கிறான், நான் சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவா? கபூல் செஞ்சிருவானோ என்கின்ற ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் உச்சமும் இருந்தால் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்வோம்? கண்ணியமான முறையில் கையாள்வோம். ஏனென்றால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடந்தே தீரும் என்று அவர் சத்தியம் பண்ணினா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பில் அதை கபூல் செய்து விடுவான். அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதர் பிரார்த்திக்கின்ற பொழுது யோசிப்பார், இந்த சோதனையை மற்றவர்களிடத்தில் முறைப்படுகின்ற பொழுது யோசிப்பார், ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதை யோசிப்பார். இந்த மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற நிலை இல்லாது விட்டால் இந்த மாதிரியான அதாவது நிரந்தர சோதனைகளை எப்படியெல்லாம் இது ஏற்படும், இவைகளை எப்படியெல்லாம் நாம் தள்ளி போக வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் நம்மிடத்தில் இல்லாது விட்டால் வாழ்க்கையில் நமக்கு அமைந்த அந்த சோதனையே சில பொழுது நமக்கு நரகத்துக்கு என்ன செய்துவிடும்? காரணமாக அமைந்து விடும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்தஸ்துக்காக அதை தந்திருப்பான், நம்ம அதுல பொறுமை காத்து சொர்க்கம் போவதற்காக நம்ம என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். நம்ம அதை புறக்கணிக்கிற நேரத்தில், அதை வேண்டாம் என்று சொல்கிற நேரத்தில், அதுல நம்ம அதை கஷ்டப்படுகிற நேரத்தில், வெளியே வரணும் என்று நினைக்கிற நேரத்தில், அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு வினாடி போதுமானது அதை உங்களை விட்டு நீக்கி விடுவதற்கு. அதுக்கு பின்னால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா உங்களை மாற்றி விடுவான், அது போல மாற்றி விடுவான். அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? தந்து விடுவான். ஆனா நம்ம சோதனை போனோமே என்று சந்தோஷத்தில் இருப்போம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் போனது என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருள் தான் என்னை விட்டு என்ன செய்தது? போனது என்ற விளக்கத்தில் நாம் இருக்க மாட்டோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி, அடிப்படை. இதுல தொடர்பான விஷயங்கள் என்று நிறையவே உண்டு, சம்பவங்கள் உண்டு. நம்ம அதான் மிக முத்தாய்ப்பாக சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் என்று அமைந்து விட்டதோ, இது நீங்குமா என்ற கேள்வியோடு அமைந்து விட்டதோ, அவைகளெல்லாம் சில பொழுது எம்மை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காகவும் அவனது அந்தஸ்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய மிக முக்கியமான ஒரு அருளாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதில் பொறுமை காப்பதும், முறைப்படாமல் இருப்பதும், அதை கண்ணியமாக அங்கீகரித்துக் கொள்வதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும் என்ற புரிதல் உள்ள வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக.